to Mighty Medicos. All today we are going to see is about life of RBC பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லைஃப் ஆஃப் ஆர்பிசி அப்படிங்கிறது எதை அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போத் பர்த் அண்ட் டெத் ஆஃப் ஆர்பிசி அண்ட் தேர் பார்ட் பர்த் அண்ட் டெத் ஆஃப் ஆர்பிசி இது ரெண்டுக்கும் நடுவில் தெர் இஸ் அ லைஃப் ஆஃப் ஆர்பிசி இல்லை அப்போது அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அண்ட் ஆஸ் அ ஹோல் ஆர்பிசி நம்ம பாடியில் என்ன ஒர்க் தான் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் அவர் பாடி கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்குது கரெக்டாக. கிட்னிலேருந்து ஒன் thing is secreted which is nothing but a hormone called as erythropoietin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் is secreted from the kidney. So இந்த erythropoietin is a main stimulus for the process called erythropoiesis. The process by which RBCs are produced is called as erythropoiesis. ஏன்னா erythro which literally means red, so red blood cells are produced by the process called erythropoiesis. அது மூலியமா erythropoietin அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் stimulates the bone marrow. அதாவது ஒரு போனோட நடுவில் there is the presence of bone marrow இருக்கும். இந்த bone marrow produces all cells in our body including RBC, WBC எல்லா செல்ஸும் இந்த bone marrow is secreting into the blood system குள்ள இந்த bone marrow தான் secrete பண்ணுது. அப்போ இந்த ஹார்மோனை எந்நேரமும் இந்த கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ கிட்னி எப்போ இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆன் அ ஸ்டிமுலஸ் ஆஃப் ஹைபாக்சியா ஆர் அனீமியா, எப்போ பிளட்டில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, ஆர்கனுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக தேவைப்படுது, அந்த ரீசன்ஸ் அப்போ எல்லாம் தீஸ் ஆல் த்ரீ ரீசன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்னியை ஸ்டிமுலேட் பண்ணும். எதுக்காகனா எரித்ரோபாய்டினை செக்ரீட் பண்ணுறதுக்கு. இந்த எரித்ரோபாய்டன் இன் டர்ன் ஸ்டிமுலேட்ஸ் த போன் மேரோ அண்ட் ப்ரொடியூசஸ் ஆர்பிசி, தேர் பை இட் என்டர்ஸ் இன் டு த சர்க்குலேஷன். ஸோ சர்க்குலேஷனுக்குள்ள என்டர் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் என்டர்ஸ் இன் டு த ரைட் ஹார்ட்குள்ள என்டர் ஆகுது. ரைட் ஹார்ட்ல இருக்கிறது லெஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ தேர் டு லங் இட் கெட்ஸ் இன் டு த லங். ஆஃப்டர் என்டரிங் இன் டு த லங்குக்குள்ளே போனதுக்கப்புறம் திஸ் ஆர்பிசி இஸ் ஆக்சிஜினேட்டட். ஸோ இந்த ஆர்பிசி ஆஃப்டர் என்டரிங் இன் டு த லங் இட் இஸ் ஆக்சிஜினேட்டட். இந்த ஆக்சிஜினேட்டட் லங் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் என்டர்ஸ் இன் டு த லெஃப்ட் ஹார்ட். ஃப்ரம் திஸ் லெஃப்ட் ஹார்ட் இட் சப்ளைஸ் ஆக்சிஜன் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆக்சிஜினேட்டட் ரெட் பிளட் செல் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, டு ஆல் டிஷ்யூஸ், ஆல் ஆர்கன்ஸ் ஆஃப் அவர் பாடிக்கு இந்த ஆர்பிசி ஆக்சிஜினேட்டட் ஆர்பிசி சப்ளைஸ் ஆக்சிஜன். அண்ட் இன்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூஸ்லேருந்து வேஸ்ட் ப்ராடக்டான மெட்டபாலிக் வேஸ்டான CO2வை அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் ரைட் ஹார்ட்டுக்கு கொடுக்கும். ரைட் ஹார்ட்லேருந்து லங்குக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த ஆர்பிசி. அண்ட் தென் அந்த CO2 இஸ் எக்ஸ்பெல்ட் இன் ஏர் த்ரூ த எக்ஸ்பிரேஷன் வழியா இட் எக்ஸ்பெல்ஸ். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆர்பிசி. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆர்பிசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் தான். அதாவது லங்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து லெஃப்ட் ஹார்ட்லேருந்து த்ரூ அயோட்டா ஹோல் ஆர்கன் சிஸ்டம் டிஷ்யூஸ்க்கு சப்ளை பண்ணி அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரைட் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஏரில் எக்ஸ்பயர் பண்ண வைக்கிறது தான் இதோட மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசியில் இருக்க ஹீமோக்ளோபின் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அஸ் பஃபர் சிஸ்டம் இன் அவர் பாடி. அதை பற்றி ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பேசும்போது வி வில் பி டீலிங் வித் தட் இன் டீடைல். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசிங்கிறது ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்பிசி இந்த மெயின் ஃபங்க்ஷனை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா till its lifetime in adults, which is நம்ம நார்மல் அடல்ட் ஹியூமன் பீயிங்கில் 120 days. ஆஃப்டர் 120 days இந்த ஆர்பிசி என்னவா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சினைல் ஆர்பிசியாக மாறிடும். ஃப்ரெஷ் பிளட் அப்போ தான் ப்ரொடியூஸ் ஆன ஆர்பிசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ்லி ப்ரொடியூஸ்டு ஆர்பிசி இஸ் இந்த மாதிரி பைகான்கேவ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டிக் ரெசிடென்ஸ், அதாவது ஸ்டிக் ரெசிஸ்டன்ட்டு எந்த இடத்துலையும் போய் ஒட்டாது. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியோட இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸில் இதுதான் ஒரு கேபிலரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த கேபிலரி வழியாக இந்த ஆர்பிசி போகிறப்ப கூட இந்த வால்ஸ் ஆஃப் இந்த கேபிலரிஸில் இந்த ஆர்பிசி ஒன்ட் ஸ்டிக். அதுக்காக ஒன் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதோட பைகான்கேவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் சைஸ் அபவுட் 7 microns ஹெல்ப்ஸ் டு ஸ்குவீஸ் த்ரூ த ஸ்மாலஸ்ட் கேபிலரிஸ். நம்ம பாடியில் இருக்க ஸ்மாலஸ்ட் கேபிலரியோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 7 micron. ஸோ அது வழியாக கூட ஸ்குவீஸ் பண்ணி பிளட் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் த ஷேப் ஆஃப் ஆர்பிசி இஸ் 7 microns, size of RBC 7 microns and it is biconcave in shape அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் பிளட்ல எப்படி இருக்கு ஆர்பிசி when it becomes senile RBC, அதாவது வயசாயிடுச்சு அப்படியோ அப்போ it loses its stick resistant property, lose ஆகி it becomes sticky. அப்படி ஸ்டிக்கியாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் டு பிளாக்
பாத்வேஸ் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி கேபிலரிஸில் ஒட்ட ஆரம்பிச்சோடனே ஸ்ப்ளீனில், லிவரில், அந்த மாதிரி மெனி ஆர்கன்ஸோட கேபிலரிஸில் இட் ஸ்டார்ட்ஸ் டு பிளாக் இட்ஸ் பாத்வேஸ் அண்ட் இட் ஒன்ட் கிவ் வே டு நெக்ஸ்ட் ஆர்பிசி. இந்த ஆர்பிசி இந்த மாதிரி இந்த இடத்துல போய் அடைச்சிக்கிச்சுன்னா அடுத்த ஆர்பிசிக்கு இடம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காது. அதனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளோட ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம் வில் ஸ்டார்ட் டு ஒர்க். இந்த மாதிரி வரைஞ்சிருக்க இதை நான் ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டமோட ஒன் ஆஃப் த செல்ஸான மேக்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸ்ப்ளீனில் மேக்ரோஃபேஜஸாக இருக்கும், லிவரில் குப்பர் செல்ஸாக இருக்கும், பிரெயினில் வந்துட்டு என்னவா இருக்கும் கிளியல் செல்ஸாக இருக்கும், அண்ட் லங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வியோலர் மேக்ரோஃபேஜஸாக இருக்கும். இந்த மாதிரி ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ் வந்து இட் ஸ்டார்ட் டு ஈட் அவர் ஆர்பிசி. ஆர்பிசியை நொதித்து என்னவா மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாற்றும். இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் வயா த லிவர் என்னவா மாறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாறும். தென் இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் த்ரூ த பைல் டெக்ட், இந்த பைல் டெக்ட் வழியாக இட் இஸ் poured into the small intestine and என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டெர்கோபிலின் மாதிரி இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன்டு த ஃபீசிஸ். சம் ஆஃப் த ஸ்டெர்கோபிலின் இஸ் அப்சர்வ்டு இன்டு அவர் என்டீரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் அண்ட் பேக் இன்டு த பிளட் வரும். அந்த ஸ்டெர்கோபிலின் இஸ் கம்ஸ் டு கிட்னி அண்ட் யூரின்ல பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் அஸ் யூரோபிலினா எக்ஸ்கிரீட் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் அ லைஃப் வேர் த ஆர்பிசி பர்த், எந்த இடத்துல எந்த ஸ்டிமுலஸால் வந்துட்டு ஆர்பிசி பிறந்துச்சு அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் ஆர்பிசி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுச்சு அண்ட் த டெத் ஆஃப் அன் ஆர்பிசி வித்தின் த ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டமில் டெத் ஆகி வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் டெத் ஆஃப் ஆர்பிசி, அதாவது ஸ்டெர்கோபிலினாவும் யூரோபிலினாவும் மாறிடும். ஹீமில் இருந்து உடஞ்சு ஸ்டெர்கோபிலினாவும் யூரோபிலினாவும் மாறிடும். மீதி இருக்கிற குளோபின் பார்ட் இஸ் ரீயூட்டிலைஸ்டு ஃபார் அதர் அமினோ ஆசிட் அண்ட் அதர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தட் இஸ் ரீயூட்டிலைஸ்ட். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபிசியாலஜிக்கலாக ஃபங்க்ஷனலாக திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்பிசி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஏதோ ஒரு க்ரானிக் டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது இட் கேனாட் ப்ரொடியூஸ் எரித்ரோபோய்டின், தேர் பை ஆர்பிசி இஸ் ரெடியூஸ்டு. அப்போது இட் காசஸ் அனீமியா. அதனால தான் அனீமியாவுக்கு ஒன் ஆஃப் த காசஸ் அனீமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்னியில் ஏதாவது பிரச்சனைனா அனீமியா வரதுக்கு காரணம் இது ஒரு காரணம், பிகாஸ் எரித்ரோபோய்டின் இஸ் நாட் செக்ரீட்டட் ஆர் லெஸ் அமௌண்ட்டில் செக்ரீட் ஆகும், அதனால ஒரு காரணம். இன்னொரு காரணம் வை த அனீமியா அக்கர்ஸ் இன் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்க குளோமெருலை இஸ் இன்ஜோர்ட், அது வழியாக ஃபெரிட்டின் வந்துட்டு யூரின்ல பாஸ் ஆகிடும். தேர் பை அயன் இஸ் நாட் ரீயூட்டிலைஸ் ஆகாமல் இட் கோஸ் இன் யூரின் விச் காசஸ் அனீமியா இன் கிட்னி டிசீசஸ் இன் எஸ்பெஷலி இன் குளோமெருலோபேத்திஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிட்னி டிசீஸில் ஏன் அனீமியா வருது அப்படிங்கிறதுக்கான 2 ரீசன் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து ஆர்பிசியோட சம்பந்தப்பட்ட இன்னொரு டிசீஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ். ஸோ இந்த ஆர்பிசி ஹீமோக்ளோபினா உடஞ்சி ஹீம் பார்ட் பிலிருபினா லிவர் வழியாகவும் அண்ட் இன்டெஸ்டைன் வழியாகவும் யூரின் வழியாகவும் யூரோபிலினாவும் ஸ்டெர்கோபிலினாவும் வெளியே போயிடணும். அப்படி இல்லாமல் எப்போ இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினோ இல்லை கான்ஜுகேட்டட் பிலிருபினோ பாடியில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குதோ தட் காசஸ் ஜாண்டிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லிவருக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனைனால இந்த பிலிருபின் வந்துட்டு இஸ் பில்டிங் இன் ஆர் பாடி இட் இஸ் நாட் எக்ஸ்கிரீட்டட் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரீ ஹெப்பாட்டிக் காஸ் ஆஃப் ஜாண்டிஸ். லிவரில் ஏதோ ஒரு பிரச்சனை கான்ஜுகேஷனில் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹெப்பாட்டிக் காஸ் ஆஃப் ஜாண்டிஸ். ஆஃப்டர் த லிவர் இந்த பாத்வேஸில் ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐ ஹவ் given some of the important clues on jaundice and why anemia occurs in kidney diseases அப்படிங்கிறதையும் பேசிட்டேன். அண்ட் ஐ ஹவ் டாக்ட் all about birth, death and life of a RBC பற்றி நான் என்டையராக பேசி முடித்தேன். ஸோ that's all today's video, and those who like this video can put like, comment and share this video to your friends and subscribe our channel Mighty Medicos. Thank you.